உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாமல் நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது வந்து அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய சாதகமான ஒரு சூழ்நிலை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ராசியின் அதிபதியை பார்த்திங்கன்னா 9ல் இருக்கிறார். ராசியின் அதிபதி புத பகவான் 9ல் இருக்கிறனால என்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அப்போ என்ன சார்ந்த விஷயங்கள் போட்டு தந்தை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதிய ஒரு முயற்சியில் இருந்திருப்பீங்க, வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த ஒரு மாற்றம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. வீடு சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, வீடு சார்ந்த விஷயங்கள் இதுவரை இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இன்னும் தீவிரமாக ஆவதற்கான வாய்ப்பு. தீவிரம்னா அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மேலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சரிங்களா, கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் புதிய முயற்சிகளின் மூலமாக வேலை செய்ய இடத்துல ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திகழப்போகுது. ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். என்ன விஷயங்கள் செஞ்சிட்டிங்களோ ரெகுலராக அதுவே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட்லாம் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறேன், பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு செய்யும்போது அது சில சொதப்பல்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு எப்பயுமே ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய பேர் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால ப்ரொமோஷன் கிடைக்கலன்றதுக்காக வேலையே மாறுவாங்க. எனக்கு இந்த வேலை வேணாம், நான் எதிர்பார்த்தேன், எனக்கு ரேட்டிங் போட்டாங்க, ஆனால் ப்ரொமோஷன் தரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலையை மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் எப்படியும் மிதுன ராசிக்காரன் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் வழிபாடு இல்லை முருகன் கோயிலுக்கு இல்லை திருச்செந்தூர் போகுது, ஏதாவது ஒரு முருகனை கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வாகனத்தை சர்வீஸ் விடுவது, வாகனம் சர்வீஸ் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாகன சர்வீஸ் என்பது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். வாகனத்தில் வந்து இந்த பேட்ரி ட்ரைன் ஆகிடுச்சு, பேட்ரி போயிடுச்சு, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதே போல் நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன நடக்கும், ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வாகன கடனில் புதிய பழைய விஷயத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கி ஒரு சின்ன ஒரு கடன் ஏற்படும் வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பாக என்னென்னாக்கா கிச்சனில் ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்குவாங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மர சாமான்கள் இல்லைனாக்கா அலமாரி வாங்குவது இல்லை கபோர்டு அடிப்பது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் குறிப்பாக என்னென்னாக்கா மிதுன ராசிக்காரன் வீட்டில் வந்து அந்த வீட்டில் லைட்டு மாற்றுறது, அலங்கார பொருட்களை கொண்டு வீட்டை அலங்கரிப்பது இல்லை பெட்ரூமை அலங்கரிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது இந்த காலத்தில் இருக்கும். நிறைய பேர் என்னக்கா திடீர்னு கடைக்கு போனேன், ஒரு கட்டன் பார்த்தேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த ஸ்க்ரீன் மாற்றுவது இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் இந்த காலத்தில் செய்வாங்க. ஸோ அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா திருமணம் நடக்கிற மாதிரி இருந்த மாதிரியே இருக்கும். கடைசி வரையும் அதை நடத்தி காம்பா அப்படின்ற மாதிரி நடத்து அப்படியே கிட்ட வந்து அப்படியே நெக்காத மூமெண்ட்டில் இருந்துருக்கு. ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த காலம் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ அப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகும் போது கண்டிப்பாக திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு திருமணத்திற்கான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதே போல் வேலையே விரயம், வேலையில் இருக்கக்கூடிய வேலை மாற்றம், வேலையே பிரச்சனையாக இருக்கும், வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், வேலையை விட்டுடலாமா, இந்த மாதிரி வேலையில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தெளிவாகிறதுக்கான ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதமாக இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனதுக்கு பிடித்த ஒரு விஷயங்கள், சில மனம் பிடித்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த ஜாப் நல்லா இருக்குது, இங்கே வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேலை மாற்றம் அதனாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் தாயார் சார்ந்த விஷயங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயார் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, சில உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில வியாதிகள், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஸோ அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கிறது, இந்த மெடிக்கல் செக்கப் போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கவன சிதறலாக இருக்காமல் கவனத்தோடு கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யுங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களை வீடு சார்ந்த விஷயத்திலும் பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் ஏதாவது பொருட்கள் புதிதாக வாங்கினீங்கன்னா அந்த பொருள் வாங்கினதும் அந்த ஒரு வாரத்தில் என்ன விதமான பலன்கள் நடக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. இது நல்லா இருக்கா, இல்லை பொருள் வாங்கினதுக்கு அப்புறமா இல்லை ஏதாவது விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதாவது நடக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொருள் நம்மளுக்கு நல்லா இருக்கா இல்லையான்ற விஷயத்தை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்கும். மேலும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஐயா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முருகன் சார்ந்த விஷயங்கள் உங்களை சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முருகனோட பேர் கொண்ட ஒரு சரவணன், ஸோ யாராக இருக்கலாம், ஸோ அவங்க கூட உங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர்கள் மூலமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாப அதிபதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமாதிலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மேலும் மிதுன ராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக, வேலை சார்ந்த விஷயமாக வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ எதனா வீசானா அப்ளை பண்ணி வச்சுருக்கணும், அப்ளை பண்ணிவிடுங்க. ரெனியூல் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பயணிக்கணும். அவசரமாக ஏன்னாக்கா சூழல்கள் உங்களை அவசரப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேகமாக போகணும், 10 நிமிஷத்தில் போகணும், 5 நிமிஷத்தில் போகணும், இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பாட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக அப்படியே சந்தில் பூந்து போயிடலான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வாகனத்தில் ஒரு ஸ்க்ராச்சஸோ இல்லை வாகனத்தில் பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மிதுன ராசிக்காரர் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக ஓட்டணும். வாகனத்தில் வந்து அதுவும் என்னென்னாக்கா பொறுமையாக போகணும். அவசரம் வேகம் என்பது இந்த காலத்தில் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் என்னென்னாக்கா ஏதாவது கோயிலுக்கு, குறிப்பாக என்னென்னாக்கா கோயிலுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு பயணிக்கும் போது கண்டிப்பாக வேகத்தை குறைத்து தான் பயணிக்கணும். ஸோ மேலும் இந்த காலத்தில் என்னென்னாக்கா தாயார் சார்ந்த விஷயத்தில் ஒரு உடல்நிலையில் ஒரு மருத்துவ விரயம் என்பது ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்க, ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்ருப்பாங்க, அதுவே அலர்ஜியாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்தும் சில பேருக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படும். 2 விதமான பிரச்சனைகளுக்கு, சாப்பிட்டாலும் பிரச்சனை இருக்குது, சாப்பிடாமல் இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் தாயார் சார்ந்த விஷயத்தில் ஒரு மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா அதுக்கு நீங்களே அவங்களுக்கு என்னென்னாக்கா ஏதாவது அந்த ORS அந்த மாதிரி ஊட்டச்சத்து உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதுவே அவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செய்யும் போது மிதுன ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த பங்குனி மாதத்தை மேலும் சிறப்பாக்கிக்கிட்ட முருகர் வழிபாட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. செய்யலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக செய்யும் போது முருகன் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையை எப்படி மயில் மேலே இருக்க முருகன் உங்களுக்கு ஆகாயத்து மேலே பறக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மிக உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாற்றி தருவார். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.